Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம how to think in English, by the way, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் subject plus verb plus object எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படின்ற டெக்னிக்ஸ் along with that ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 and 2 ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம திங்க் பண்ற விஷயங்களை, அதாவது சிம்பிள் தாட்ஸ், சின்ன சின்ன சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் இட்ஸ் நதிங் பட் ரோல் பிளே. ரோல் பிளே அப்படின்றத நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு பார்ட்னர் கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தனிமையில இருக்கும் பொழுது ஒரு 2 ரோல்ஸ் பிளே பண்ண போறோம் அப்படின்னா அந்த 2 ரோலாகவும் நம்மளே ஆக்ட் பண்ணி இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். பட் இது செய்யறதுக்கு ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரோல் பிளே செஷனும் நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ தட் நான் உங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுவேன். அதை பார்க்கும் பொழுது ரோல் பிளே இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கிலீஷ பேசிக்ல இருந்து சிம்பிள் தாட், ஃப்ரேமிங் அ சென்டென்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ரோல் பிளே, இதை செய்யறது மூலியமா நம்ம கான்ஃபிடன்ஸை நம்ம டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்றது மூலியமா இந்த இங்கிலீஷை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம ஒரு ரோல் பிளே பண்றதா டிசைட் பண்ணிட்டோம். பட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய அந்த ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஜஸ்ட் லைக் தட், நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஏதோ ஒரு ரோல் பிளே பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ்லயே நமக்கு போர் அடிச்சிடும். ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அண்ட் அதனால நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலையோன்னு தோணும். ஸோ ரோல் பிளே பண்ணுங்க, சிம்பிள் தாட்ஸ் பண்ணுங்க, இப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் சரியில்லையோ, இது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லையோ இந்த இங்கிலீஷை கத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் நமக்குள்ள நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த விஷயத்த செஞ்சாலும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய அந்த பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்காம போகவே போகாது. ஸோ அந்த வகையில இந்த ரோல் பிளே கான்வர்சேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா சில ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், ஐடென்டிஃபை ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா மேக்சிமம் என்னுடைய கான்வர்சேஷன் என்னுடைய குழந்தைகளோட இருக்கும். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் திங், கொஞ்சம் வெளியில போகும்பொழுது ஒரு ஷாப், ஒரு நெகோசியேஷனோ அல்லது பார்கெனிங்கோ, அந்த மாதிரியான விஷயங்கள், கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட், அந்த மாதிரியான இடங்கள்ல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சினாரியோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கான்வர்சேஷன், கிளாஸ் டீச்சர்ஸ், பிரின்சிபல் அல்லது அங்க இருக்கக்கூடிய சில டீச்சர்ஸ் கூட இங்கிலீஷ்ல பேச வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ இது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கான சினாரியோஸ், கிரியேட் சினாரியோஸ். இதே மாதிரி இப்போ நான் ஒரு டீச்சர் அப்படின்னா ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லது ஸ்கூலை விட்டு நான் வேற ஏதாவது ஒரு ஸ்கூல் போகும்பொழுது அங்க இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான சினாரியோஸ் முதல்ல என்ன அப்படின்றத, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் கிரியேட் சினாரியோஸ். அந்த சினாரியோஸ் ஷுட் பி ரியலிஸ்டிக் அண்ட் ரிலவெண்ட். அது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நிதர்சனமா நடக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கணும் அண்ட் ரெலவெண்டாவும் இருக்கணும். நம்ம ப்ரொஃபஷன் கூட ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான கான்வர்சேஷனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோஸை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் திங், அசைன் ரோல்ஸ். இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அல்லது ஒரு ஆஃபீஸ்க்குள்ள மேனேஜர் அண்ட் அந்த மேனேஜருக்கு கீழே பார்க்குற ஒரு எம்ப்ளாயி. இந்த 2 ரோல் நான் பிளே பண்ண போறேன்னு சொல்லி அந்த சினாரியோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு அசைன் ரோல். ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல நான் மேனேஜரா ஆக்ட் பண்ண போறேன். தென் அகைன் அந்த எம்ப்ளாயி எனக்கு பதில் சொல்ற மாதிரி, அகைன் மேனேஜர் ஒரு கொஸ்டின், எம்ப்ளாயி ஒரு கொஸ்டின், மேனேஜர் ஒரு கொஸ்டின், எம்ப்ளாயி ஒரு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ரோல்ஸை நான் அசைன் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு நோட் புக் வச்சுக்கணும். நீங்க என்ன சினாரியோ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத எழுதிடணும். நெக்ஸ்ட் எந்தெந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் அந்த சினாரியோஸ்ல வரப்போகுது, அது இது பேர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன குரூப்பா இருக்கலாம். ஓகே, நீங்க ஒரு டீம் லீடர், கீழே உங்களுடைய டீம்ல ஒரு 3 பேர் ஒர்க் பண்றதா நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ ஸ்மால் பேர்ஸ்.
பட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த பேர் அப்படின்றத சூஸ் பண்றது வைஸான டிசிஷனா இருக்கும். 2 பேர் பேசுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். சோ அந்த ஒரு ரோல் பிளேல எழுதுவோம் இல்லையா, மேனேஜர் எம்ப்ளாயி, மேனேஜர் எம்ப்ளாயி, இது third thing you have to do. இங்க என்ன பண்ண போறோம்ன்றது இப்ப எழுத வேண்டாம், இந்த விஷயத்த மட்டும் எழுதிக்கணும். ஒரு 10 to 15 minutes நம்ம பேசுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் set the stage. set the stage is nothing but நீங்க என்ன ரோல் பிளே பண்ண போறீங்கன்றத டிசைட் பண்ணிட்டீங்க, மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயி ரோல். ஓகே, இந்த மேனேஜர் என்ன சொல்ல போறாரு, என்ன கான்ஃபிளிக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், அது ஒருவேளை டீம்ல நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க் கொடுத்துருக்கலாம், அந்த ஒர்க்ல எம்ப்ளாயியோடைய பங்கு அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். அதனால மேனேஜர் அதை ஒரு கொஸ்டினா எம்ப்ளாயி கிட்ட கேட்கிற மாதிரியான ஒரு சினாரியோ அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன். சோ அது ரிலேட்டடா மேனேஜர் கொஸ்டினா கேட்க போறாரு அப்படின்னா எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேட்கலாம். பிகாஸ் நமக்கு தோன்றத, நமக்கு வாயில வந்தது ரோல் பிளேல பண்ணணும் அப்படின்றத விட நம்ம என்ன பேச போறோம், என்ன கான்டெக்ட்ல பேச போறோம், எந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அந்த கான்வர்சேஷன் நம்ம பண்றதுல ஒரு யூஸ் இருக்கும். சோ அது மூலியமா நம்ம ஒரு 2 வேர்ட்ஸ் 3 phrases இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். பை த வே அதை நம்ம டெய்லி கான்வர்சேஷன்ல கான்ஃபிடென்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். phrases and vocabularies, இது ரெண்டோட பவரே நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான். You should start your role play. அண்ட் அந்த ரோல் பிளேயை செய்யும் பொழுது நம்ம தான் செய்யறோம், ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாம ட்ரை டு ரெக்கார்ட் யுவர் ரோல் பிளே. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க ஒரு முறை பார்க்கும் பொழுது அதுல நம்ம என்ன தவறெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ you should handle the situation as realistic as possible. முடிஞ்ச வரைக்கும் அதை ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் மேனேஜர் எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட பேசுவாரு, எம்ப்ளாயி ஒரு மேனேஜர் கிட்ட பேசும்பொழுது எந்த ஆட்டிடியூடோட பேசுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டா அந்த ரோல் பிளே மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் அப்படின்றத நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுற அளவுக்கு இருக்கும். So finally, observe and reflect. நம்ம செய்யக்கூடிய அந்த ரோல் பிளே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ரெக்கார்டை பார்க்கும் பொழுது அதுல நம்ம எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்மளை விட வேற யாராலையும் பிரமாதமா அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நீங்க அப்சர்வ் பண்ணும்பொழுது மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, வாட் வென்ட் வெல் இன் த இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷன்ல ரொம்ப நல்லா போன விஷயமா நீங்க எதை ஃபீல் பண்றீங்க, ஒருவேளை உங்களுடைய ஃப்ளோ நல்லா இருந்ததா, அல்லது நீங்க vocabularies நிறைய யூஸ் பண்ணீங்களா, இல்ல நான் பிளான் பண்ண மாதிரி கரெக்டா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் நீங்க எதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படின்றத உங்களுடைய நோட் புக்ல நீங்க பாயிண்ட் பண்ணிடணும். வெரி ஃபர்ஸ்ட் டே உங்களுடைய ரோல் பிளே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய நோட் புக்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். Think what challenges did you face? At the same time நான் அந்த ரோல் பிளே பண்ணும்பொழுது என்ன மாதிரியான challenges நான் ஃபேஸ் பண்ணேன், ஒருவேளை fluency பிரேக் ஆனதா, அந்த ஃப்ளோ கிடைக்கலையா, vocabularies அதாவது பிளான் பண்ணி வச்சிருந்த vocabularies யூஸ் பண்ண முடியலையா, இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான challenges ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் நோட் டவுன் பண்ணிக்கணும். And third thing, how do you feel during the role play? அந்த ரோல் பிளே செய்யும் பொழுது உங்களுடைய ஃபீலிங் அப்படின்றது எப்படி இருந்தது, கான்பிடென்ட்டா பேசுனீங்களா, அல்லது பயந்து பயந்து பேசுனீங்களா, இல்ல தப்பா பேசிடுவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட பேசுனீங்களா, இந்த மாதிரியான உங்களுடைய ஃபீலிங்கை நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இதை நீங்க எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய செகண்ட் டே ரோல் பிளே அல்லது செகண்ட் ஆக்டிவிட்டி ரோல் பிளே அப்படின்றதுக்கான செகண்ட் செஷன்ல இது 3 பாயிண்ட்ஸையும் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஒருவேளை பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அதை இன்னும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் நெகட்டிவா நீங்க சேலஞ்சஸா ஃபேஸ் பண்ண விஷயங்களை அதை பெட்டர்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது, கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பயந்தீங்க அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டையும் நோட் டவுன் பண்ணி வச்சு நம்மளுடைய நெக்ஸ்ட் செஷன்ல அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபீட்பேக் அண்ட் டிஸ்கஷன்.
ஒருவேளை உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்றதுக்கு அல்லது நீங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டியை டிஸ்கஸ் பண்றதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை அவங்க கூட சேர்ந்து அதை லிசன் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக் அப்படின்றத நீங்க கேட்டுக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கலாம், அல்லது ஒரு சஜஷன் சொல்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலாம். ஸோ வீடியோ எடுக்கிறதுடைய பெனிஃபிட் வந்து இதுதான். நமக்கு வேணும் அப்படின்றவங்க கிட்ட நம்ம அந்த வீடியோவை காமிச்சு ஃபீட்பேக் அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங், ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பீட். இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஒரு நாள் செஞ்சோம், 2 நாள் செஞ்சோம், ஒரு 1 வீக் செஞ்சுட்டேன், பட் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராக்டிஸ்ல தான் நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அகைன் ஐ அம் டெல்லிங், practice and repeat as many times as you can. இப்போ நம்ம ஒரு ரோல் பிளே செஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான சினாரியோஸ்ல சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க. Today I have chosen office scenario. அந்த ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் அண்ட் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி, அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கான்வர்சேஷன் இது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணதுல எம்ப்ளாயியோடைய அந்த இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஃபீல் பண்றதா மாதிரியும், அந்த மேனேஜர் அந்த விஷயத்த ஒரு எம்ப்ளாயி கூட இன்ட்ராக்ட் பண்ணா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ரோல் பிளே கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நான் செஞ்சது அந்த நேம், யார் அந்த பர்சனோ அவங்களுடைய நேம். அண்ட் நான் இந்த கான்டெக்ட்ல எதை பத்தி பேச போறேன், திருப்பில என்ன பண்ண போறேன், அகைன் இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்ல போறேன் அப்படின்றத, அதுல என்ன வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ண போறேன், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன், இதெல்லாம் நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஐ ஹவ் ஜஸ்ட் ஃப்ரேம்டு மை ரோல் பிளே கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மது, hey கார்த்தி, do you have a minute? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது do you have a minute அப்படின்னு கேட்கலாம். I've been feeling really overwhelmed with our project lately. ஓகே, overwhelmed அப்படின்றது அது ஒரு vocabulary. அப்போ இந்த சென்டென்ஸ் நான் சொல்ல போறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த overwhelmed அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைண்டா யோசிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு ரிப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா, sure மது, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். Next, I know some tasks assigned to you have not been completed and it's making things harder to me. உனக்கு அசைன் பண்ண அந்த ஒர்க் இன்னும் முடியல, நீ அதை செய்யாதது மாதிரி தெரியுது, அது எனக்கு அந்த வேலையை பெண்டிங் இருக்கக்கூடிய வேலையை நான் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்றப்போ ஹார்டர் அப்படின்ற வேர்டை நான் இதுல யூஸ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்டேன். Next, Karthi again. I'm sorry Madhu, I've been dealing with some personal issues. So அதுக்கு நான் சொல்ல போற ரீசன் ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். So I'll try to manage my task better and let you know if I need any help. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உனக்கிட்ட கேட்கிறேன், பட் என்னுடைய ஒர்க்கை நானே மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயி கொஞ்சம் ஹம்பிளா சொல்ற மாதிரியான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். Thanks Karthi, let's work together to make sure we both can handle our work load. ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெனுவனான கான்வர்சேஷன் ஒரு மேனேஜருக்கும் அவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிக்கும் இருக்கிற மாதிரி நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரோல் பிளே செஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை செய்யறதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். டூஸ் நான் சொல்லிட்டேன், அண்ட் டோன்ட் அப்படின்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்க பேச போறதுக்கு முன்னாடி இது எல்லா கான்டெக்ட்டையும் உங்களுடைய நோட் புக்ல அப்படியே எழுதி வச்சுட்டு பைஹார்ட் பண்ணிட்டு அப்படியே ஒப்பிக்கிறது மட்டும் செய்யாதீங்க. உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி பேச முடியுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் இஃப் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அது போக போக சரி பண்ணிக்கலாம். பட் நீங்க வொக்காபுலரிஸோ ஃப்ரேசஸோ அதை எடுத்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோல உங்களுக்கு சிம்பிள் தாட்ஸ்ல இருந்து ஒரு ரோல் பிளே கான்வர்சேஷன் நான் சொல்லியிருக்கிறது ஆஃபீஸ் சினாரியோ. நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோல் பிளே செஷன்ஸா கூட உங்களுடைய ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், பை.